இன்றியமையாதது. நல்லொழுக்கத்தில் தலையாயது வாய்மையை காப்பது. நல்லொழுக்கம் அனைத்திற்கும் உயிராயிருப்பது வாய்மை. வாய்மை என்பது தூய உள்ளமும் நல்வாக்கும் ஒத்துப்போவது. அதையே சத்தியம் என்பர். சத்தியத்தை கடைபிடித்த ஒருவனை தேவர்களாலும் வெல்ல முடியாது. பஞ்ச பூதங்களும் அவனை அணுக பயம் கொள்ளும். இத்தகைய சிறப்புமிக்க சத்தியத்தை கடைபிடித்து அனைவரின் உள்ளத்திலும் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனே இப்பூலோகம் போற்றும் அரிச்சந்திரன். காட்சி 1. இடம் அயோத்தி. கதை மாந்தர்கள் வசிஷ்ட மகரிஷி, அரிச்சந்திரன், சந்திரமதி, லோகிதாசன். அரிச்சந்திரனுக்கு பூர்வ கர்மத்தால் பெருங்கெடுதி நேரிடப் போகிறது என்பதை தன் ஞான திருஷ்டியால் அறிந்த வசிஷ்டர் அதனை சமன் செய்யும் பொருட்டு யாகம் செய்கிறார். பரம்பொருளே, எம்பெருமானே, ஜோதியே, சுடரே, நீ இன்றி உயிர்கள் ஏது, உலகம் ஏது? ஆதியும் அந்தமும் எல்லாமும் ஆனவன் நீதானே. நீ இன்றி அணுவும் அசையாது எம் பெருமானே, பரமேஸ்வரா காப்பாயாக. பரமேஸ்வரனின் அருள் கிட்டும் நீண்ட ஆயுளோடு நீடூழி வாழ்வீர்களாக. காட்சி 2. இடம் தேவலோகம். தேவேந்திரனின் அரசவை. கதை மாந்தர்கள் தேவேந்திரன், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், நாரதர். பூலோகத்தில் யாகத்தை முடித்த வசிஷ்டர் பின் தேவலோகத்தில் தேவேந்திரனின் அரசவையில் தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ வருகை புரிகிறார். வசிஷ்ட பிரம்மரிஷியே, வணங்குகிறேன். தேவேந்திரனே, நீயும் உன்னாடும் நலம்தானே? தங்களுடைய ஆசியால் நலம் பிரம்மரிஷியே. இவ்வரசவை தங்கள் பாதச்சுவடுபட்டு நெடுங்காலமாயிற்று. அதற்கு காரணம் யாதோ? இந்த அடியேன் அறிந்தும் அறியாமலும் ஏதேனும் தவறிழைத்தேனோ? அங்கனம் ஏதேனும் இருப்பின் என்னை மன்னித்து அருள வேண்டும் மகரிஷியே. அங்கனம் ஒன்றுமில்லை தேவேந்திரனே. ஒரு முக்கிய காரியமாக பூலோகம் சென்றிருந்தேன். அவ்விடமே சில காலம் தங்கிவிட்டேன், அவ்வளவுதான். முக்கிய காரியமா? சொல்ல தடையில்லையெனில் இந்த அடியேனுக்கு வினவலாமே. கூறுகிறேன். அயோத்தியில் அறநெறி வழுவாது ஆட்சி செய்யும் எனது அன்பு சிஷ்யன் அரிச்சந்திரனுக்கு பூர்வ கர்மத்தால் பெருங்கெடுதி நேரிடப் போவதே என் ஞான திருஷ்டியால் அறிந்தவனாய் அதை சமன் செய்யும் பொருட்டும் சத்திய விரதம் தவறாமல் இருக்கும் பொருட்டும் யாகம் ஒன்று நிகழ்த்த வேண்டி பூலோகம் சென்றிருந்தேன். அதனால்தான் சில காலம் அவ்விடமே தங்கிவிட்டேன். மகரிஷியே, சத்திய விரதமா? அப்படி என்றால் என்ன? அது மிகவும் மகத்தான விரதம். சொல்லிய சொல் தவறாமை, பொய் கூறாமை. அணுவளவேனும் பங்கமின்றி அனுஷ்டிப்பது தேவலோகவாசிகளுக்கே கடினம். ஏனில் பூலோகவாசிகளுக்கே எவ்வளவு கடினம் என்பதை நீரே எண்ணிப்பார். அச்சத்திய விரதத்தை தான் எனது சிஷியனும் கடைபிடித்து வருகிறான். அப்படி என்றால் அந்த விரதத்திலிருந்து தவற மாட்டானோ அந்த அரிச்சந்திரன்? யார கேள்வியை கேட்டது? ஓ, தாங்களா? ஆம், எனது சிஷியன் சத்திய விரதத்திலிருந்து தவற மாட்டான். தவறினால் இவ்வீரல் புவனங்களும் தத்தம் நிலை தவறும். ஓ, உமது சிஷ்யனின் ஆற்றல் மீது அவ்வளவு நம்பிக்கை உண்டா என்ன? ஆம், அபரிவிதமான நம்பிக்கை உண்டு. நான் அவனை தவறுபடி செய்கிறேன். அவ்வாறு செய்ய உம்மால் எல்லளவும் இயலாது. என்னால் இயலாதது எதுவுமே இல்லை. அவனை அச்சத்திய விரதத்திலிருந்து தவறுபடி செய்யாவிட்டால் என் பெயர் விஸ்வாமித்திரன் இல்லை. விஸ்வாமித்திரரே, இதில் என்ன பயன் இருக்கிறது? உங்கள் இருவரில் யார் தோற்றாலும் பெயர் மாறிவிடுமா என்ன? போட்டி சுவாரஸ்யமாகவே இல்லையே. போட்டியில் தோற்பவர் என்ன செய்ய வேண்டும் என்று பந்தயம் கட்டினால் இன்னும் நன்றாக இருக்கும். நாரதரே, கலகம் செய்ய வந்துவிட்டீரோ? கேளுங்கள், தேவர்கள் சபையேறிய கூறுகிறேன். அந்த அரிச்சந்திரனை சத்திய விரதத்திலிருந்து தவறுபடி செய்யாவிட்டால் எனது தவத்தின் பாதியை நான் அவனுக்கு தாரை வார்க்கிறேன்.
இது சத்தியம். எனது வார்த்தையும் கேளுங்கள். எனது சிஷ்யன் சத்திய விரதத்திலிருந்து தவறினால் என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு அடிமையாகவே இருப்பேன். அது மட்டுமல்லாமல் கழுதை மீது ஏறி கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு ஊரூராக பிச்சை எடுத்து இவ்வுலகை மும்முறை சுற்றி வருகிறேன். இது நான் வணங்கும் பரமேஸ்வரனின் மீது ஆணை. சபாஷ், சரியான போட்டி. ஆனால் விஸ்வாமித்திரரே, எத்தனை காலத்திற்குள்ளாக என்ற கால நிர்ணயிக்கப்படவில்லையே. அதற்கென்ன கூறுகிறேன், இன்னும் மானிட வருடம் ஒன்றுக்குள்ளாக என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதற்குள்ளாக அம்மன்னனை ஒரு பொய்யுரைக்கும்படி செய்வேன். அப்படித்தானே அந்த வார்த்தையின் அர்த்தம்? ஒன்றென்ன 1000 பொய்கள் உரைக்கும்படி செய்வேன். வசிஷ்ட பிரம்ம ரிஷியே, நான் இங்கனம் செய்வது ஹரிச்சந்திரன் மீதான கோபத்தினால் அல்ல, தாம் அவன் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் உம்முடைய ஆணவத்தையும் கர்வத்தையும் அடக்கும் பொருட்டே. போட்டியில் பங்கேற்றிய பின் காலம் தாமதிக்க கூடாது. நான் வருகிறேன். யாருடைய நம்பிக்கை ஆணவம் கர்வம் அடங்குகிறது என்று அதையும் பார்ப்போம். நாரதரே, தங்களின் வருகை கலகம் உண்டாக்கிவிட்டதே. தேவேந்திரனே, கவலை கொள்ளாதே, எல்லாம் நன்மைக்கு. நாராயண நாராயண. காட்சி 3. இடம் விஸ்வாமித்திரரின் ஆசிரமம். கதை மாந்தர்கள் விஸ்வாமித்திரர், நாரதர். விஸ்வாமித்திரர் தேவேந்திரனின் சபை முன்பாக என்ன ஒரு மூடத்தனமாக சபதம் செய்துவிட்டோம் என்றும், இத்தனை வயதாகியும் முன் கோபம் நம்மை விட்டு போகவில்லையே என்றும் யோசிக்கிறார். வசிஷ்டர் எதையும் ஆராய்ந்து பாராமல் அவ்வாறு கூறியிருக்க மாட்டார். வீணாக சபதம் செய்து விட்டோமோ, அவற்றை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று யோசனை செய்தபடி ஆசிரமத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார். நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே. என்ன விஸ்வாமித்திரரே, யோசனை செய்த வண்ணம் இங்கு இருக்கின்றீர்? சபதம் செய்த வேகத்திற்கு பூலோகம் சென்றிருப்பீர் என்று எண்ணினேன். நாரதரே, இப்போது பரிகாசத்திற்கு நேரம் அல்ல. அப்படி என்றால் சிந்திப்பதற்கு நேரமோ? தாங்கள் எடுத்த சபதத்தில் சலனம் இருப்பின் அதை கைவிடுவதே சிறந்தது. அப்படி என்றால் வசிஷ்டரிடம் தோற்றதாக ஆகிவிடும். என்னால் இயலாது. நாரதரே, நீர்தான் கலகம் செய்வதில் கூர்மையான அறிவுடையவராயிற்றே. அந்த ஹரிச்சந்திரனை ஏதாவது ஒரு பொய் கூறும்படி ஏற்ற மார்க்கத்தை உருவாக்கி தாருங்கள். என்ன 1000 இலக்கெல்லாம் சென்று அரை இலக்காயிற்று போல் இருக்கிறது. இதை விடுத்து நீங்கள் ஒன்று செய்யலாம். ஆற்களின் அலைகளை அமர்ந்திருக்க செய்யலாம். ஆதித்யனை ஆகாய மார்க்கத்தினின்று அகன்று போக செய்யலாம். கால சக்கரத்தை கையில் பிடித்து நிலைநிறுத்தலாம். போதும் உமது விளையாட்டு. என் மீது உண்மையான அன்பிருப்பேன். ஏற்ற மார்க்கத்தை கூறுங்கள். சரி, கோபம் கொள்ளாதீர். யோசனை ஒன்று தோன்றுகிறது. யாகம் நிகழ்த்த வேண்டி அவனால் கொடுக்க முடியாத அளவுக்கு பொன்னும் பொருளும் கேளுங்கள். ஆம், நல்ல யோசனை. இதை வைத்தே இந்த ஹரிச்சந்திரனை சத்திய விரதத்திலிருந்து தவற வைக்கிறேன். இந்த உபகாரத்தை நான் என்றும் மறக்க மாட்டேன். ஆனால் விஸ்வாமித்திரரே, நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ஹரிச்சந்திரனின் வாய் நின்று அணு அளவும் அசத்தியம் வர செய்வது அசாத்தியத்திலும் அசாத்தியமானது என்பதை பிறகு நீங்களே நன்கு உணர்வீர். போதும் உங்கள் உபதேசம். இனி ஏதும் கலகம் செய்யாதீர். நீர் சென்று வாரும். உண்மையை கூறினால் கோபம் வருகிறது. என்ன செய்வது? நாரதரின் கலகம் என்றும் நன்மைக்கு என்பதை அறிவீர். நாராயண நாராயண. காட்சி 4. இடம் அயோத்தி. கதை மாந்தர்கள் விஸ்வாமித்திரர், ஹரிச்சந்திரன், சந்திரமதி, சத்தியகீர்த்தி. விஸ்வாமித்திரர் தாம் கேட்கும் பொன்னை ஹரிச்சந்திரனால் கொடுக்க இயலாது என்று நினைக்கிறார். அதனால் அவனை சத்திய விரதத்திலிருந்து தவறும்படி செய்துவிடலாம் என்ற எண்ணத்தோடு அரசவைக்கு வருகிறார். வாருங்கள் மகிழ்ச்சியே, வாருங்கள். திருச்செங்கோவின் மைந்தா ஹரிச்சந்திரா, எழுந்திரு. உன் கீர்த்தி உலகெங்கும் பரவட்டும். நீ சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெற்று நீண்ட ஆயுளோடு நீடூடி வாழ்வாயாக. மகிழ்ச்சியே, இன்று இவ்வரண்மனை தங்கள் பாத துளிப்பட்டு புனிதமாயிற்று, நன்னாடாயிற்று. ஹரிச்சந்திரா, நீயும் உன் நாட்டு மக்களும் நலம்தானே? தங்கள் ஆசியால் நலம்தான் மகரிஷியே. தாங்கள் இவ்வளவு தூரம் இந்த அடியனை காண வந்ததை அறிய ஆவலாய் உள்ளேன். யாகம் ஒன்று நிகழ்த்த பொன் வேண்டி வந்துள்ளேன். அப்படியா? யாகத்திற்கு கொடுக்க வேண்டிய பொன்னை இப்பொழுதே தருகிறேன் சுவாமி. ஹரிச்சந்திரா, நன்றாக யோசித்து சொல். உயர்ந்த யானை ஒன்றின் மீதேறி வல்லாதொருவன்
கவன்கள் வீசும் உயரம் அளவிற்கு பொன் வேண்டும் எனக்கு. மகரிஷியே, இது பொன் விளையும் பூமி. சத்தியகீர்த்தி, யாகத்திற்கு கொடுக்க வேண்டிய பொன்னை ஆசிரமத்தில் சேர்த்துவிடு. உத்தரவு அரசே. இப்போது எனக்கு பொன் வேண்டாம், கேட்கும் பொழுது கொடுத்தால் போதும். சுவாமி, தாம் கொடுத்த தர்மத்தை தாமே வைத்திருக்கலாகாது. தடுக்க முடியாத இயற்கையால் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தாலும் அது தர்மத்திற்கே பங்கமாகிவிடும். அதனால் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. என்ன, இவ்வளவு பெரிய அரண்மனையில் அவற்றை பாதுகாப்பாக வைக்க இடமில்லையா? அப்போது கானக ஆசிரமத்தில் எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும்? கூறுங்கள். மன்னிக்க வேண்டும் சுவாமி. சத்தியகீர்த்தி, யாகத்திற்கு கொடுக்க வேண்டிய பொன்னை பொக்கிஷ அறைகள் ஒன்றில் பாதுகாப்பாக வைத்துவிடு. மேருமலை செல்ல வேண்டியுள்ளது, நான் வருகிறேன். தங்கள் சித்தம் சுவாமி. ஹரிச்சந்திரா, ஒன்றை மட்டும் நினைவில் கொள். நான் உன்னை அவ்வளவு எளிதில் விட்டுவிட்டேன் என்று எண்ணாதே. என் பிடியில் இருந்து உன்னால் தப்ப இயலாது. அண்ணலே, என்னை மன்னிக்க வேண்டும். மகரிஷி ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்துடன் தான் இங்கு வந்திருக்கின்றார். ஒரு யாகம் செய்வதற்கு இவ்வளவு பொன் எதற்கு? அவர் கேட்ட பொன் கொடுத்தும் அவற்றை ஒரு நொடியில் நிராகரித்து விட்டார். சத்தியகீர்த்தி, மகரிஷியின் மனதில் இருப்பதை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு அடுக்காது. அண்ணலே, என் மனதில் பட்டதை கூறினேன், அவ்வளவுதான். எல்லாம் உங்கள் சித்தம். காட்சி 5. இடம் அயோத்தி வனப்பகுதி. கதை மாந்தர்கள் விஸ்வாமித்திரர், ஹரிச்சந்திரன், சத்தியகீர்த்தி, நடன கன்னிகைகள். விஸ்வாமித்திரர் கேட்ட பொன்னை கொடுக்க ஹரிச்சந்திரன் முன் வந்ததால் இதை சற்றும் எதிர்பாராத மகரிஷி சூழ்ச்சி செய்கிறார். நாட்டில் வன விலங்குகளின் அட்டகாசம் அதிகரிக்க செய்கிறார். அதிலிருந்த மக்களை காப்பாற்ற ஹரிச்சந்திரன் வேட்டைக்கு செல்கிறார். ஆனால் அவர் களைப்பு காரணமாக காட்டிலேயே தங்கிவிடுகிறார். மகரிஷி இத்தருணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஹரிச்சந்திரனை மற்றொரு சூழ்ச்சியில் சிக்க வைக்கிறார். மன்னர் கோற்ற மாண்புடன் வாழ்க. தங்களை காண பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். இன்று எங்கள் வாழ்வில் ஒரு பொன்னாள். மங்கையரே, நீங்கள் யாரம்மா? கொடிய விலங்குகள் சஞ்சரிக்கும் இவ்வாபத்தான காட்டிற்கு எப்படி வந்தீர்கள்? அரசே, தாங்கள் வேட்டையாடும் வீரத்தை கண்டு களிக்க வந்தோம். உங்கள் இடையிலே வாழும், தோளிலே வில்லும், விழிகளிலே வைர ஒளியும் ஜொலிக்கும் போது வனவிலங்குகளுக்கு நாங்கள் ஏன் அஞ்ச வேண்டும்? நீங்கள் பீடிகை பெரியதாக போடுவதை பார்த்தால் நாங்கள் யோசிக்கத்தான் வேண்டும். அமைச்சரே, நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. எங்கள் நாட்டியத்தை அரசர் முன்னாட அனுமதி தர வேண்டும். என்ன, இந்த வனத்திலா? அமைச்சரே, கற்றக்கலை அரசர் முன் காட்டுவதை விட பெரும்பாக்கியம் எங்களுக்கு என்ன இருக்கிறது? இறைவனின் திருவுருவமான மன்னர் முன்னாட தடை சொல்லாதீர்கள் அமைச்சரே. சத்தியகீர்த்தி, ஏதோ அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆடட்டும். நடனம் மிகவும் அருமையாக இருந்தது. சத்தியகீர்த்தி, இவர்களுக்கு 1000 பொன்னை பரிசாக கொடுத்தனுப்பு. அரசே, நாங்கள் பொன்னை விரும்பி இங்கு வரவில்லை. அவை எங்களிடம் அபரிவிதமாக இருக்கிறது. உங்களுக்கு வேறென்ன வேண்டும்? நாங்கள் கன்னிகைகள் உங்கள் மீது ஆசை கொண்டோம். அதனால் எங்களை மனம் புரிய வேண்டும். உங்களுக்கு பித்து பிடித்து விட்டதா என்ன? நான் மனம் புரிந்தவன், ஏக பத்தனி விரலம் பூண்டவன். உங்கள் எண்ணம் பலிக்காது. அயோத்தி மன்னா, எங்களின் ஆடல் பாடலையும் கண்டு கேட்டு ரசித்து எங்களை வெறும் கையுடன் அனுப்புவது உமக்கே இது தர்மமா? தர்ம வழியில் கேட்க வேண்டியதை கேளுங்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கிறேன். எங்களுக்கு பொன் பொருள் தேவையில்லை, உங்கள் மீதுதான் ஆசை. அதனால் எங்களை மனம் புரிய வேண்டும். இல்லையெனில் இவ்விடமே உயிரை விடுவோம். பேதைகளே, அறிவின்மையால் முட்டாள்தனமாக செயல்படாதீர்கள்.
ஒரு கணம் கூட காலம் தாமதிக்காமல் இங்கிருந்து சென்று விடுங்கள். உங்கள் மீது ஆசை கொண்டதற்கு எங்களை துரத்துகிறீர்களா? இனி என்ன செய்கிறோம் என்று பாருங்கள். போதும், வாயை மூடுங்கள். என்ன அதிகமாக பேசுகிறீர்கள்? அண்ணலே, ஏதோ தீங்கு நேரிடும் போல் இருக்கிறது. இவ்விடமிட்டு உடனே புறப்படலாம். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். புறப்படு. அடே ஹரிச்சந்திரா, என்ன காரியம் செய்தாய்? இதுவா உன் நீதி? இதுவா உன் தர்மம்? சுவாமி, தாங்கள் என் மீது கோபம் கொள்ள அடியேன் செய்த தவறு அறியேன். இக்கன்னிகைகளை யார் என்று நினைத்தாய்? என் ஆசிரமத்தில் வசிப்பவர்கள். இவர்களின் ஆடலையும் பாடலையும் கண்டுகளித்து விட்டு அவர்கள் கேட்பதை தர மறுப்பது நியாயமா? அதர்மப்படி அவர்கள் மனமுடிந்த என்னை மனமுடிக்க ஆசை கொள்கிறார்கள். அவ்வளவுதானே கேட்டார்கள்? மனம் புரிந்து கொள். சுவாமி, தர்ம வழியை காட்ட வேண்டிய தாங்களே அதர்ம வழியை காட்டுவது முறையாகுமா? அதை விடுத்து வேற ஏதாவது கேளுங்கள் சுவாமி, தருகிறேன். அப்படியா? எதை கேட்டாலும் கொடுப்பாயா என்ன? நிச்சயமாக கொடுப்பேன். உன் ராஜ்யத்தை? ராஜ்யம் தானே சுவாமி, அதை இப்பொழுதே தாரை பார்க்கிறேன். இப்போது வேண்டாம். கொடுப்பதாக கூறி ஏமாற்றி விட்டால் என்ன செய்வது? அதனால் நாளை உனது அரசவைக்கு வந்து பிரஜைகள் முன்பு ராஜ்யத்தை தானமாக பெற்றுக் கொள்கிறேன். இனி போகலாம். உத்தரவு சுவாமி. காட்சி 6. இடம் அயோத்தி. கதை மாந்தர்கள் விஸ்வாமித்திரர், அரிச்சந்திரன், சந்திரமதி, நக்ஷத்திரன். விஸ்வாமித்திரர் செய்த சூழ்ச்சியால் அயோத்தி ராஜ்யத்தையே தாரை வார்த்து கொடுக்கிறார் அரிச்சந்திரன். வரவேண்டும் மகரிஷியே, வரவேண்டும். ஹரிச்சந்திரா, வந்து விட்டாலே என மனம் நொந்து கொள்கிறாயா? இல்லையெனில் ராஜ்யத்தை கொடுக்க இயலாது என்று கூறிவிடு. நான் வற்புறுத்தவில்லை. இல்லை சுவாமி, கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். சரி, அது உன் விதி. ராஜ்யத்தை தாரை வார்த்து கொடு. ஆகாயவாணி பூமி தேவி அறிய எனது அரசனைத்தையும் விஸ்வாமித்திரர் மகரிஷிக்கு தானமாக தருகிறேன். என் அன்பு மக்களே, என் மீது கோபம் கொள்ளாது. என் ஆட்சிக்கு எவ்வாறு ஒத்துழைப்பு நல்கினீர்களோ அவ்வாறே மகரிஷியின் ஆட்சிக்கும் ஒத்துழைப்பு நல்கி சகல சௌபாக்கியங்களுடன் நீடூழி வாழ வேண்டும். இனி அரசனும் பெரும்பாரம் என் தோள்களை விட்டு நீங்கியது. பெரும் நிம்மதியை அடைகிறேன். ஆனால் எனக்கு நிம்மதி இல்லையே. சுவாமி, தாங்கள் நிம்மதி அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? நீ உன் மனைவி மகளுடன் இந்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஹரிச்சந்திரா, நீ அணிந்திருக்கும் மாலை ஆபரணங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானது. அதை என்னிடம் ஒப்படைத்து விட்டு இதை அணிந்து செல். சுவாமி, மறைமுகமாக எனக்கு உபதேசம் செய்தீர். மண்ணாசை, பொன்னாசை, பதவி ஆசை அனைத்தையும் மனதில் இருந்து அகற்றிவிட்டீர். மிக்க நன்றி. விடை கொடுங்கள் சுவாமி. அடே ஹரிச்சந்திரா, நீ மோசம் செய்வதில் கெட்டிக்காரன் என்பதை நான் அறிவேன். யாகத்திற்கு கொடுக்க இசைந்த பொண்ணு எங்கே? அவற்றை பொக்கிஷ அறைகள் ஒன்றில் பாதுகாப்பாக வைத்துள்ளோம் சுவாமி. அடே மோசக்காரா, யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? உன் ராஜ்யம் எனக்கு சொந்தம் என்றால் பொக்கிஷ அறை யாருக்கு சொந்தமானது? இதை கூட யோசிக்க மாட்டாய்? சுவாமி, மன்னிக்க வேண்டும். நான் இதை சற்றும் யோசிக்கவில்லை. நீ யோசித்தால் என்ன, யோசிக்காவிட்டால் என்ன? யாகத்திற்கு கொடுக்க சேர்ந்த பொண்ணை கொடுத்து விட்டு செல். சுவாமி, சற்று அவகாசம் கொடுங்கள். எப்பாடு பட்டாவது கொடுக்க வேண்டிய பொண்ணை கொடுத்து விடுகிறேன். உன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நாட்டை விட்டு வெளியேறிய பின் நான் உன்னை எங்கு தேடுவது? நக்ஷத்திரா, இவருடன் செல். பொண்ணை கொடுக்கும் வரை இவர்களுடனே தங்கியது. உத்தரவு மகரிஷி. காலே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே, கசிந்திடும் கண்ணீரை திரும்பிடச் செய்யா, வரவிடும் நெஞ்சத்து மழையென பெய்யா, ஆய்மனதில் சூழும் இருளை நீரும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. காட்சி 7. இடம் காசி நகரம். கதை மாந்தர்கள் அரிச்சந்திரன்,
சந்திரமதி, லோகிதாசன், நக்ஷத்திரன், காலகண்டன். ஹரிச்சந்திரன் அயோத்தியை விட்டு வெளியேறி காசி நகரத்தை அடைகிறார். தேவி, நாம் காசி நகரம் வந்து விட்டோம். நம் துன்பங்கள் எல்லாம் நீங்கி அருள் புரிய காசிநாதரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஓய் ஹரிச்சந்திரா, நாம் வந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகிவிட்டன. மகரிஷிக்கு கொடுக்க வேண்டிய கடனை உடனே கொடு, இல்லேனில் இல்லை என்று கூறிவிடு. நான் சென்று விடுகிறேன். உங்களுடன் சேர்ந்து என்னால் துன்பப்பட முடியாது. சுவாமி, சற்று பொறுங்கள். எங்கள் குலத்தில் பிறந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவின் துன்பத்தை போக்க தன் உடல் தசைகளையே வெட்டி கொடுத்தவர். அக்குலத்தில் பிறந்த நானும் தேகத்தை விற்றாவது கடனை தீர்க்கும் மார்க்கத்தை தேடுவேன். ஐயனே, தாங்கள் துன்பப்பட வேண்டியதில்லை. தன் பதிக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் போது உயிரை கொடுத்தாவது காப்பாற்றும் கடமை எனக்கும் புத்திரனுக்கும் உண்டு. அதனால் எங்களை அடிமைகளாக விற்று மகரேஷின் கடனை கொடுத்து விடுங்கள். சந்திரமதி, என்ன வார்த்தை கூறினாய்? ஐயனே, என் மேல் கோபம் கொள்ளாதீர். தாம் கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்க தங்களை துறப்பதும் தர்மமாகும். தர்ம சாஸ்திரங்களும் அவ்வாறே கூறுகின்றன. ஆம் தந்தையே, எங்களை விற்று கடனை கொடுத்து விடுங்கள். பரமேஸ்வரா, என்ன சோதனை! என்னை இக்கவிக்கு கொண்டு வந்து விட்டாயே. என் அன்பு புதல்வனின் வார்த்தை கேட்டது என் ஆவி இன்னும் போகாமல் இருக்கிறதே. ஓ, அப்படி ஒரு எண்ணமா? கடனை கொடுக்காமல் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறாயா? சுவாமி, இப்பொழுதே கடனை கொடுத்து விடுகிறேன். காசி நகரவாசிகளே, நான் விஸ்வாமித்திரருக்கு கொடுக்க வேண்டிய கடன் பொருட்டு வேறு வழி இல்லாமல் என் மனைவி மகனை அடிமைகளாக விற்கிறேன். நான் கேட்கும் பொன்னை கொடுப்பவர் இவர்களை அடிமையாக்கிக் கொள்ளலாம். நீ வேறு என்ன விலை கேட்பேன்? உயர்ந்த யானை ஒன்றின் மீதேறி வல்லான் ஒருவன் கவன் கல் வீசும் அளவிற்கு பொன் வேண்டும் எனக்கு. சரி, நீ கேட்கும் விலையை நான் கொடுக்கிறேன். ஆனால் என் மனைவி சற்று கோபக்காரி. அவள் கூறும் வேலைகளை எல்லாம் சரியாக செய்ய சொல். பரமேஸ்வரா, நான் இந்நிலையை அடைய முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ? அன்பு மனைவியையும் அருமை புதல்வனையும் விட்டு இவ்வுயிர் இன்னும் தரித்திருக்கிறதே. சரி, இருவரும் ஐயர் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள். ஐயனே, வருத்தப்படாதீர்கள். நாங்கள் சென்று வருகிறோம். ஹரிச்சந்திரா, மகரிஷிக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விட்டீர்கள். இத்தனை நாட்களாக உங்களுடன் இருக்கிறேன், எனக்கு எதுவும் இல்லையா? சுவாமி, என்னை அடிமையாக விற்று கிடைக்கும் பொன்னை எடுத்துக் கொள்ளுங்கள். காசி நகரவாசிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். அயோத்திக்கு அரசனாக இருந்து விதியின் கொடுமையால் இக்கதிக்கு வந்தவரை 1,00,000 பொன் கொடுத்து அடிமையாக்கிக் கொள்ளலாம். இது என்ன விந்தையாக இருக்கிறது? 1,00,000 பொன்னா? எங்கள் ஊரில் வாந்தி பேதி வந்து மனுஷன் எல்லாம் செத்து கிடக்கிறார்கள். வெட்டியான் வேலை மட்டும்தான் உள்ளது. ஆனால் வெட்டியான் வேலைக்கு 1,00,000 பொன்னா? ஹரிச்சந்திரா, அவன் வார்த்தையை கேட்டீரா? இடுகாட்டை காவல் காத்து அந்த வருமானத்தில் வாழ்பவன் இவன். பரவாயில்லை, யாராக இருந்தாலும் இருக்கட்டும். இவ்வளவு பொன் கொடுத்து வாங்கும் எனக்கு என்னென்ன வேலைகள் செய்வாய்? தர்மசாஸ்திரப்படி அடிமையானவன் எஜமானருக்கு என்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்வேன். அந்த சாஸ்திரம் கீஸ்திரம்லாம் எனக்கு தெரியாதப்பா. ஆனால் எனக்கு பதிலாக சுடுகாட்டில் வருகின்ற பிணங்களை எல்லாம் எரிக்க வேண்டும். சரி சுவாமி. ஹரிச்சந்திரா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? அயோத்தியில் அரசர்களுக்கெல்லாம் அரசனானவன் இச்செயலுக்கு செய்வதா? கடனை தீர்க்க வேண்டும். அதற்கு எச்செயலாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுவாமி, சுடுகாடு எந்த பக்கம் இருக்கிறது? நேராக சென்று இடப்பக்கம் திரும்பி அப்படியே விசாரித்துக் கொண்டே போ. உத்தரவு சுவாமி. இன்ப துன்ப உணர்ச்சிக்கு அடிமையாகி விட்டேன். மனமே, நான் என்னை மறந்தாலும் நீ உன்னை மறக்காது. பிறப்பாலே துவங்கும் வாழ்வுக்கு இறப்பே முடிவு. ஒரு முறை பிறவி எடுத்த ஜீவனுக்கு சாவும் ஒரே முறைதான். ஆனால் இடையிலே பயம், அவநம்பிக்கை, துரோகம், பேராசை, குரோதம் என்ற பேய்கள் பிடித்து ஆட்டினால் நித்தம் நித்தம் சாவுதான். மாடுண்டு கன்றுண்டு மக்களுண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டாள். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டார்.
இப்பொழுது பேரெங்கே, புகழெங்கே, பெரிய தனம் எங்கே, ஊரெங்கே, உறவெங்கே? நீ எழுந்து விட்ட சாம்பலடா. இருந்தபோது சிம்மாசனம், இறந்த பிறகும் ஒரு மேடையடா. முடி சூடிய மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலே ஆவார். வாழ்வு சதம் என்ற ஆசை கயிற்றில் ஆடிய பம்பரமே, இதோ உன் ஆட்டம் ஓய்ந்து விட்டது பார். இளங்குருத்தே விதி என்ற சூறை காற்று சுழன்று அடிக்கும் பொழுது பூவென்றும் பிஞ்சென்றும் காய் என்றும் கனி என்றும் கருதுவதில்லை. பந்தம் என்ற விருட்சத்தை பற்றி கொண்டிருந்த பாசம் என்ற மனித உடம்பே, நீ மண்ணிலே பிறந்தபோது என்ன கொண்டு வந்தாய், போகும்போது என்ன கொண்டு போகிறாய்? நெருப்பே, என்ன பார்க்கிறாய்? செத்த பிணங்களை பார்த்து இன்னொரு நாள் சாகும் பிணம் சித்தாந்தம் பேசுகிறது என்றா? நாட்டை வென்றவர் உண்டு, மாயையை வென்றவர் உண்டு, ஆனால் மரணத்தை வென்றவர் இல்லை. இந்த உலகில் வழிபோக்கனை போல் வந்து போகும் சில நாட்களில் நல்லதே செய்து பொறுப்போடும் லட்சியத்தோடும் வாழ்ந்து போவதே நல்லது. மனிதர்களே, சிந்திப்பீர்களாக. சுழலும் பூமி மேல் நீ போடும் ஆட்டம் இறுதியிலே நாடி உருகி தீ தின்று போகும். காட்சி 8. இடம் வீடு. கதை மாந்தர்கள் சந்திரமதி, லோகிதாசன், காலகண்டன், ஸ்லோக்ஷனா. சந்திரமதி, லோகிதாசன் காலகண்டனின் வீட்டிற்கு அடிமைகளாக செல்கின்றனர். அன்னையே, உணவிற்கு நேரமாகுமா? ஏன் அவ்வாறு கேட்கிறாய் என் கண்ணே? மிகவும் பசிக்கிறது அன்னையே. சற்று பொறுத்துக்கொள்ளேன் செல்வமே, உணவு கொடுப்பார்கள். ஏண்டி, இன்னைக்கு அமாவாசை, நாங்களே உபவாசம் இருக்கோம். உன் பையனுக்கு மட்டும் எங்கிருந்து வருது பசி? இங்க பாருடா, இன்னைக்கு சாப்பாடெல்லாம் கிடையாது, புரிஞ்சுதா? ஐயோ ஐயோ ஐயோ, மாட்டுக்கு வச்ச புண்ணாக்கெல்லாம் சாப்பிடுறானே. அபிஷ்டு அபிஷ்டு, உங்களை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதுக்கு தண்டனையா இது? அம்மா அம்மா, அவளை அடிக்காதீர், அம்மா அவளை அடிக்காதீர். இங்க பாருடி, இதெல்லாம் துவைச்சி நல்லா காயவை. ஏதாவது துணியாவது கிழிஞ்சது தோலை உரிச்சிடுவேன். ஏண்டி சண்டி, எங்கடி அந்த வாண்டு பையன்? இங்கே இருக்கிறான் சுவாமி. பச்சை குழந்தை பாருங்க, கூட வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. என்னடி, அடுத்தாத்து பசங்க தர்பை எடுத்து வர காட்டுக்கு போறாங்க, அவனையும் அனுப்பி வை. அவன் சின்ன சிறுவன் ஐயா, காடு மேடெல்லாம் போய் வரும் வயதில்லை, நானே போய் வருகிறேன். நல்லா இருக்கடி, நீ போயிட்டா ஆத்துல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பா? அவனே போ சொல்லு. கூடாது கூடாது, அவனே போய் வரட்டும். அம்மா, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து அனுப்புங்கள் அம்மா. ஏண்டி, நாங்களே உபவாசம்னு சொல்றேன், ஆகாரம் ஆகாரம் போடா, போய் சொல்லடா. அன்னையே, அழாதி, நான் பத்திரமாக சென்று வருகிறேன். பக்கத்து வீட்டு சங்கரன், தாமோதரன், சேஷன் கூட வருகிறார்கள். அன்னையே, பயப்படாதீர், நான் பத்திரமாக சென்று வருகிறேன். பத்திரமாக சென்று வா என் செல்வமே. காட்சி 9. இடம் வனப்பகுதி. கதை மாந்தர்கள் லோகிதாசன், தாமோதரன், சங்கரன். ஹரிச்சந்திரனுக்கு எத்தனை இன்னல்கள் கொடுத்தாலும் சத்தியம் மட்டும் தவறாமல் இருக்கிறானே, என்ன செய்வது என்று யோசிக்கிறார் விஸ்வாமித்திரர். அச்சமயம் லோகிதாசன் காட்டிற்கு சென்று தர்பை அறுக்கும்போது விஸ்வாமித்திரர் தன்னுடைய சூழ்ச்சியால் லோகிதாசனை பாம்பு தீண்டுபடி செய்கிறார். லோகிதாசா, இன்று நீ அறுத்தது போதும், உனக்கான தர்பையை நாங்களே அறுத்து விட்டோம். இருப்பினும் இன்னும் சற்று தர்பையை சேகரித்துக் கொள்கிறேன். இல்லையெனில் என்னையும் என் தாயையும் அடித்து துரத்தி விடுவார் ஐயர். என்னை அடித்தாலும் பரவாயில்லை, என் தாயை அடிப்பதுதான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. லோகிதாசா, நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. உன்னை பயமுறுத்த அப்படி செய்திருப்பார் அந்த கிழம்.
அதோ அங்குள்ள தர்பையை மட்டும் அறுத்து கொண்டு வந்து விடுகிறேன். சரி, சீக்கிரம். ஐயோ அம்மா அம்மா! லோகிதாசா, லோகி லோகி, என்ன ஆயிற்று? ஐயோ, பாம்பு தீண்டி விட்டதே. தாமோதரா, சீக்கிரமாக தர்பை கொண்டு வரவில்லை என்றால் ஐயர் கோபம் கொள்வார். இந்த தர்பையை நான் பக்தியுடன் கொடுத்தேன் என்று ஐயரிடம் கொடுத்து விடு. லோகிதாசா, லோகிதாசா, லோகிதாசா. என் விதியின் முடிவு இது. வருந்தி என்ன பயன்? இந்த கடைசி நேரத்தில் என் அன்னையின் அன்பு முகத்தை நினைத்து கொள்கிறேன். அன்னையே, இத்தருணத்தில் நீ என்னுடன் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அன்னையே, அன்னையே, அன்னையே. லோகிதாசா, லோகிதாசா, இதை எப்படியடா அவன் அன்னையிடம் கூறுவது? காட்சி 10. காட்சி 10. இடம் காலகண்டனின் வீடு. கதை மாந்தர்கள் சந்திரமதி, காலகண்டன், சுலோக்ஷனா. இரவு நேரமாகியும் லோகிதாசன் வீட்டிற்கு வராததை எண்ணி சந்திரமதி பதற்றத்துடன் இருக்கிறாள். என்னடி இது? இங்க அங்க அங்க இங்க உலாத்திட்டு இருக்க. இதுதான் வேலை பார்க்குற லட்சணமா? தாயே, இன்னும் லோகிதாசனை காணவில்லை. அவன் இதுவரை கானகத்திற்கு தனியாக சென்றதில்லை. இவ்வளவு நேரமாகியும் அவன் வராமல் இருப்பதை எண்ணி உள்ளம் பதறுகிறது. அதெல்லாம் வந்துடுவாண்டி, செத்தா போயிடுவான். நீ போய் வேலையை பாருடி. தாயே, அப்படி கூறாதீர்கள். எதற்கும் ஒரு முறை பார்த்து விட்டு வருகிறேன். நல்லா இருக்குடி, அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம், அப்படியே ஓடிடலான்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் நினைக்காதீர் சுவாமி. நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம். எங்கே லோகிதாசன்? லோகிதாசன் எங்கே? எங்கே லோகிதாசன்? எங்கடா அந்த பையன்? ஏன்டா முழிக்கிறீங்க? சொல்லி தொலைங்கடா. லோகிதாசன் தர்பையை அறுக்கும் போது பாம்பு தீண்டி இறந்து விட்டான். ஐயோ, என் செல்வமே, என் தங்கமே, நான் என்ன செய்வேன்? இல்லை, என் மகன் இறக்கவில்லை. என்னை விட்டு போக மாட்டான். என்னை விட்டு போக மாட்டான். எங்கடி போற? அவன் தான் போயிட்டானா? நீயும் ஓட பாக்குற? அழுதா மட்டும் அவன் உயிரோடு வந்துடவா போறான்? போய் வேலையை பாருடி. தாயே, சற்று கருணை காட்டுங்கள். பெற்ற மனம் துடிக்கிறது. அவனது பிஞ்சு முகத்தை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. தாயே, சற்று கருணை காட்டுங்கள். அவன் உடலையாவது தகனம் செய்துவிட்டு வருகிறேன். இறுதியாக ஒரு முறையாவது அவன் முகத்தை பார்த்துவிட்டு வருகிறேன். உத்தரவு கொடுங்கள் தாயே, உத்தரவு கொடுங்கள். சரி போடி, விடியறதுக்குள்ள வந்து சேரு. இடம் சுடுகாடு. கதை மாந்தர்கள் ஹரிச்சந்திரன், சந்திரமதி. சந்திரமதி காட்டில் உள்ள லோகிதாசனின் உடலை எடுத்துக்கொண்டு தகனம் செய்வதற்காக சுடுகாட்டிற்கு செல்கிறாள். லோகிதாசா, என் அன்பு செல்வமே, உன்னை பெற்ற பாவி வந்திருக்கிறேன் பாருடா. இந்த வேதனைக்கா நீ என் வயிற்றில் பிறந்தாய்? உன் உயிர் பிறந்த நேரத்தில் உன் உள்ளம் எவ்வாறு துடித்திருக்கும்? என் செல்வமே, பாருடா. அயோத்தி மன்னனின் மகனாய் பிறந்து அடிமையாய் விற்கப்பட்டு யாரும் அறியாத கானகத்தில் அனாதையாய் மடிய வேண்டும் என்று பிரம்மன் உன் தலையில் எழுதினானோ? என் செல்வமே, பாருடா. யார் அங்கே எழுவது? சுவாமி, நீர் யார்? நான் இச்சுடுகாட்டின் காவலாளி. சடலத்தை எரிக்கும் முன் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரியாதா? அரை காசும் இல்லாத அனாதை நான்.
என்னுடைய ஒரே பாலகனை பறிகொடுத்த பரதேசி நான். என்னிடம் கால் துட்டும் இல்லை. காசு இல்லாவிட்டால் உன்னிடம் உள்ள பொருள்களில் எதையாவது விற்றுக் கொடு. நானே ஒரு அடிமை. என்னிடம் என்ன பொருள் இருக்கிறது? உன் கழுத்தில் மாங்கல்யம் இருக்கிறதே. ஐயோ தெய்வமே, என்னை இக்கதிக்கா கொண்டு வந்தாய். என்னுடன் பிறந்த மாங்கல்யம் என்னுடைய கணவரின் கண்ணுக்கு தவிர மற்றவர் கண்ணுக்கு புலப்படாதே என்று கூறினாயே, அவ்வாக்கு பொய்யாக்கி போனதா? சந்திரமதி, நீயா? ஐயனே, தாங்களா? இருந்தது லோகிதாசனா? எவ்வாறு இருந்தார்? ஐயனே, ஐயனே, கருப்பாம் ஒன்று தீண்டு விட்டது. லோகிநாதா, சூரிய குலத்தின் வாரிசனானி, உன்னை இழந்து விட்டேனே. சரி, இனி வருந்தி என்ன பயன்? சடலத்தை எரிக்க கட்டணம் செலுத்த வேண்டும். ஐயனே, என்னிடம் காசு இல்லையே. கட்டணம் இல்லாமல் சடலத்தை எரிக்க இயலாது. உன் எஜமானரிடம் காசு பெற்று வா. ஐயனே, தமது புத்திரனுக்கு கூட கட்டணம் செலுத்த வேண்டுமா? ஆம், தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, புத்திரனாக இருந்தாலும் சரி, கட்டணம் இல்லாமல் சடலத்தை எரிக்க இயலாது. இது என் எஜமானரின் வாக்கு. அதனால் எனது சத்திய விரதத்திலிருந்து நான் தவற மாட்டேன். நான் தவற மாட்டேன். ஐயனே, என்னால் தம்முடைய சத்திய விரதத்திற்கு எந்த பங்கமும் வந்துவிடக் கூடாது. எப்பாடுபட்டாவது எஜமானியரிடம் கட்டணம் வாங்கி கொண்டு வருகிறேன். விரைவாக சென்று வா. அதுவரை சடலத்தை காத்து நிற்கிறேன். மாந்தர்கள் சந்திரமதி காசி மன்னனின் காவலர்கள். அரிச்சந்திரனுக்கு பல இன்னல்களை கொடுத்தும் சத்திய விரதத்திலிருந்து தவறாமல் இருக்கிறானே. இனி என்ன செய்வது? தோற்றுவிட்டால் பரவாயில்லை. தன் தவ வலிமையில் பாதி அவனுக்கு கொடுத்தாலும் சரி. ஆனால் இறுதியாக ஒரே ஒரு முறை சூழ்ச்சி செய்து பார்ப்போம். அதனால் இனி அரிச்சந்திரனை விடுத்து சந்திரமதியை சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்கலாம் என்று எண்ணுகிறார் விஸ்வாமித்திரர். அதற்காக விஸ்வாமித்திரர் காசி மன்னனின் மகனை கவர்ந்து வந்து அவனை மூச்சடைய செய்து சந்திரமதி வரும் வழியில் போட்டுவிட்டு செல்கிறார். ஐயோ, என்ன ஒரே இருட்டாக இருக்கிறது. இருட்டிருட்டு கும்மிருட்டாக இருக்கிறதே. நான் விரைவில் அந்தனர் வீடு செல்ல வேண்டுமே. இது என்ன, காலுக்கு ஏதோ அகப்படுகிறது. ஐயோ, சிறுபாலகன் இவ்விடத்தில் யார் தனியாக விட்டுவிட்டு சென்றது? என்ன ஆச்சரியம்! பார்ப்பதற்கு லோகிதாசன் முகம் போல் இருக்கிறதே. யார் அங்கே? திருடன், திருடன்! பார்த்தால் பெண் போல் உள்ளது. மன்னரின் மகனை காணோம் என்று ஊரே தேடிக்கொண்டிருக்கிறோம். நீ திருடி கொண்டு வந்து விட்டாயா? மூச்சில்லையே. குழந்தையை கொன்று விட்டாயா? கொலைகாரி, கொலைகாரி, கொலைகாரி! என்ன நடக்கிறது இங்கே? நான் காண்பது கனவா? ஆமாம், கனவுதான். மன்னரிடம் அழைத்து சென்றால் உன் கனவெல்லாம் நிஜமாகிவிடும். இழுத்து வாருங்கள் இவளை. காட்சி 13. இடம் காசி மன்னன் ராஜகேசரி அரசவை.
சந்திரமதி, வீரபாகு காவலர்கள் காசி மன்னனின் மகனை கொன்றதாக சந்திரமதி மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. யாரம்மா நீ? உன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உன் முகத்தை பார்த்தால் என் மகனை கொன்றிருக்க மாட்டாய் என சந்தேகம் அடைய செய்கிறது. மன்னா, இப்பாதகி வாய் திறக்காமல் இருப்பதை பார்த்தால் இவள்தான் கொலைகாரி என்பதை யூகிக்க முடிகிறது. வாய் திறக்க மாட்டாயா? இதில் நீ ஏதாவது கூற விரும்பினால் கூறு. தண்டனையிலிருந்து தப்பிக்க காரணம் கிடைக்கும். மன்னா, இவள் குழந்தையுடன் கையும் களமாக பிடிப்பட்டவள். குழந்தை அணிந்திருந்த நகைக்காகவே கொண்டிருப்பாள். பாதகி, உன்னால் பெண் குலத்திற்கே கேடு விளைந்து விட்டது. கொலை கஞ்சா பாதகியே. வாய் திறக்க மாட்டாயா? நீயும் ஒரு தாய் தானே. கருணை என்பது சிறிதுமின்றி ஏதும் மரியா பாலகனை கொன்று விட்டாயே. நீ யோசிப்பதற்கு எதுவும் இல்லை. நீ பெண் குலத்திற்கே ஒரு சாபக்கேடு. தர்ம சாஸ்திரப்படி உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். இவளை கொலைகளத்திற்கு இழுத்து சென்று தலையை வெட்டி எறியுங்கள். ஒரே மகனை இழந்து நான் படும் வேதனை நீயும் பட வேண்டும். இழுத்து செல்லுங்கள் இவளை. உத்தரவு மன்னா. காட்சி 14. இடம் சுடுகாடு. கதை மாந்தர்கள் சிவன், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அரிச்சந்திரன், சந்திரமதி, வீரபாகு, சத்தியகீர்த்தி காவலர்கள். காசி மன்னரின் ஆணைப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொலைகளத்திற்கு சந்திரமதியை அழைத்துச் செல்கின்றனர். அண்ணலே, தேவி அவர்கள் வந்துவிட்டார்களா? இல்லை. இன்னும் உடலை வேறு தகனம் செய்யவில்லை. தேவியரும் வரவில்லை. வரும் வழியில் ஏதாவது நிகழ்ந்திருக்க கூடுமோ? யாரை கேட்டாலும் அந்த அந்தனர் வீடு தெரியாது என்கிறார்கள். என்ன செய்வது? அடே ஹரிச்சந்திரா, காசி மன்னனின் மகன் இறந்து விட்டான் என்று ஊரே அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ இங்கு ஆனந்தத்தில் உரையாடி கொண்டிருக்கிறாயா? இல்லை சுவாமி, இல்லை. அவளை இழுத்து வாருங்கள். இதோ மன்னரின் மகனை கொன்ற கொலைகாரி இங்கு நிற்கிறாள். மன்னர் ஆணையிட்டுள்ளார் இக்கொலைகாரின் சிரத்தை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் எனக்கு பதிலாக நீயே இவளது சிரத்தை எடுத்துவிடு. பரமேஸ்வரா, இது என்ன சோதனை? என்னடா பரமேஸ்வரனை அழைக்கிறாய்? நீ என் அடிமை. இச்செயலை செய்ய இயலாது என்று கூறிவிடு, நானே செய்கிறேன். சுவாமி, உங்கள் ஆக்கினை கொடுங்கள். ஹரிச்சந்திரா, ஒரே வெட்டாய் வெட்டிவிடு. பெண் என்று பார்க்காதே. சந்திரமதி, நீயா? நான் தான் ஐயனே. குழந்தையை கொன்ற பாதகி என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை சந்திரமதி, இல்லை. எப்படி கதிக்கு ஆளானாய்? கூறு. காலகண்டன் வீட்டிற்கு செல்லும் வழி ஒரே இருட்டாக இருந்தது. இருட்டில் காலில் ஏதோ அகப்படுகிறது என்று உற்று பார்த்தேன். ஏதோ குழந்தை உறங்குவது போல் இருந்தது. யாரென்று பார்ப்பதற்குள் காவலாளர்கள் என்னை பிடித்து கொலைக்காரி என்று கூறி மரண தண்டனையை பெற்று தந்து விட்டார்கள். ஐயனே, நீங்கள் கடைபிடித்து வரும் சத்திய விரதத்தின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். நான் கூறுவது உண்மை. இதற்கு பரமேஸ்வரனே சாட்சி. சந்திரமதி, நான் உன்னை நம்புகிறேன். ஆனாலும் மன்னரின் ஆணையையும் எஜமானரின் வாக்கையும் நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. ஐயனே, உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். இப்பாழா போன உலகில் பழி சொல்லுடன் உயிர் வாழ நான் விரும்பவில்லை. நான் குற்றவாளி இல்லை என்று நீங்கள் நம்பியது எனக்கு போதும். அண்ணலே, இந்நாட்டரசர் தீர விசாரிக்காமல் தண்டனை வழங்கியுள்ளார். ஒரு பாவம் அறியாத தேவியரை கொல்வது சரியா? நானே ஒரு அடிமை. எஜமானரின் வாக்கை நிறைவேற்றுவதே எனது கடமை. எனினும் எனது நம்பிக்கை எதற்கு உதவும்? அண்ணலே, உமக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? சற்று பொறுங்கள். ஐயனே, நான் சித்தமாக இருக்கிறேன். இனி தாமதம் செய்யாதீர். சந்திரமதி, என் மீது சற்றேனும் வருத்தம் இல்லையே? ஐயனே, உமது கடமையை நிறைவேற்றி சத்தியத்தை காப்பாற்றுங்கள். பரமேஸ்வரா, உனது பாதம் பணிகிறேன். யாவும் உனது செயல். ஹரிச்சந்திரா, சற்று பொறு. நான் காண்பது கனவா? ஹரிச்சந்திரன் தன் சொந்த மனைவின் கழுத்தை வெட்ட வாளேந்தி நிற்பது. மகரிஷியே, உமது பாதங்களுக்கு எனது சரணம். நான் எஜமானின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அப்பா ஹரிச்சந்திரா, இச்சத்தியத்தால் நீ உன் மனைவி, மகன் மற்ற எல்லா செல்வங்களையும் இழந்தாய். இச்சத்தியத்தால் நீ என்ன பயன் கண்டாய்? சத்தியமே ஜெயம். சத்தியமே எனது செல்வம். சத்தியமே நான் அனுபவித்த ஐஸ்வர்யம். எனது தாய் தந்தை அனைத்தும் சத்தியமே.
அச்சத்தியமானது உன்னை எக்கதைக்கு கொண்டு வந்து விட்டது என்று பார். இனியும் பிடிவாதம் வேண்டாம். நான் சொல்வதை கேள். நான் உன்னிடம் தோற்றுவிட்டேன். வசிஷ்ட பிரம்ம ரிஷியே, வாரீர். உமது சிஷ்யரின் செயலை உம்மால் தான் தடுக்க இயலும். ஆக்கினை கொடு, ஆக்கினை கொடு, கொடு. நான் என் சத்திய விரதத்தை விட சற்று கூறுங்கள். சந்திரமதி, சித்தமாயிருக்கிறாயா? ஐயனே, நான் சித்தமாக இருக்கிறேன். பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணு காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே, தான் நீயா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உனை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா, இதுதான் நிறைவா உணர்ந்தே. ஹரிச்சந்திரா, சந்திரமதி, எழுந்திருங்கள். ஹரிச்சந்திரா, உன்னுடைய சத்திய விரதத்தை உலகறிய வேண்டும் என்பதற்காகவே உன்னை இத்தனை இன்னல்களுக்கு ஆளாக்கியுள்ளார் விஸ்வாமித்திரர். இனி உனது கவலை அனைத்தும் மொழி. உன் மைந்தன் உண்மையில் இறக்கவில்லை. அன்னையே, உன் மனைவியும் குற்றவாளி இல்லை. காசி மன்னனின் மகனும் இறக்கவில்லை. இவை அனைத்தும் விஸ்வாமித்திரரின் சபதத்தால் நேர்ந்தவை. வசிஷ்டருடன் அவருக்கு ஏற்பட்ட சபதத்தின்படி உனது சத்திய விரதத்தை பரிசோதிக்கும் பொருட்டு செய்த சூழ்ச்சியாகும். என் அன்பு சிஷியனே, உன் வாக்கினையும் காப்பாற்றினாய், என் வாக்கினையும் காப்பாற்றினாய். உன் அருகுணத்தை கண்டு நான் மெச்சினேன். ஹரிச்சந்திரா, என் சபதத்தின் பொருட்டு உனக்கும் உன் மனைவி மகனுக்கும் பல இன்னல்களை கொடுத்து விட்டேன். என்னை மன்னிப்பாயாக. நீ அளித்த உனது ராஜ்யத்தை உனக்கே தருகிறேன். ஹரிச்சந்திரா, இடுகாடாக எண்ணியது உண்மையில் அது யாகசாலை. காலகண்டனாக வந்தவர் அக்னி தேவர், இருபாகுவாக வந்தவர் தென்திசைப்பாளர். இவர்களெல்லாம் உனக்கு உதவி செய்ய வந்த தேவர்களே ஆவர். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். பரம்பொருளே, பசுபதியே, இவ்வுலகில் உமது திவ்ய காட்சியை காண கிடைத்த நான் வேண்டுவது வேறென்ன இருக்க போகிறது? எந்த ஜென்மத்திலும் எனது சத்திய விரதம் ஒன்றாக வரம் வேண்டும் பரமேஸ்வரா. அங்கனமே ஆகட்டும் ஹரிச்சந்திரா. மனித வர்க்கமே, ஜனனம் இருந்தால் மரணமும் உண்டு. மரணத்தை வென்றவர் எவனும் இல்லை. ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையில் இருக்கும் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் உயர்ந்த அறநெறியான உண்மை, வாய்மை, மெய்மை என்னும் சத்தியத்தோடு வாழ வேண்டும். உண்மை என்பது உள்ளத்தில் சத்தியத்தோடு இருப்பது. வாய்மை என்பது பேச்சில் சத்தியத்தோடு பேசுவது. மெய்மை என்பது உடலால் நன்னெறிகள் நடப்பது. அதனால்தான் நம் தேசத்தந்தை காந்தியடிகள் கூட தன் சிறு வயதில் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்த பின்பே தன் வாழ்நாள் முழுவதும் உண்மையே பேச வேண்டும் என்ற கொள்கை உடையவராக மாறினார். அதுவே அவரை அகிம்சைவாதியாகவும் மகாத்மாவாகவும் மாற்றியது. ஆகையால் நாமும் வாய்மையை கடைபிடிப்போம், உண்மையே பேசுவோம், என்றும் வாய்மையே வெல்லும். ஹரிச்சந்திர நாடகத்தை அற்புதமாக நடத்தி காட்டிய மாணவர்களுக்கு நன்றி.